இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு அதிகார மோகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆளுமை திறன் இவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு குழுவையோ ஒரு குடும்பத்தையோ வழிநடத்தக்கூடியவங்க அந்த தனுசு ராசி அன்பர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அறிவில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க. அறிவோட தாக்கம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்லது கெட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இவங்கக்கிட்ட இருக்குது. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி என்பதனால டக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்துடும். அதனால தான் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பிரச்சனையில் இவங்க மாட்டிக்குவாங்க. அந்த கோபம் வர்றப்ப நிதானமாக யோசிக்க மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனையில் இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்கள உடல் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அறிவில் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே அறிவால் வெல்லக்கூடியவங்க. இவங்கள மீறி ஒரு செயலில் ஈடுபடவே முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம ஆமாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதற்காக போராடக்கூடியவங்கள அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப விசுவாசமானவங்க, ரொம்ப நேர்மையாகவும் மன உறுதியோடும் இருக்கக்கூடியவங்க. இருக்கிற இடத்துல ரொம்ப கலகலப்பாக பேசி எல்லாரையும் மகிழ வைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். நகைச்சுவை உணர்வு இவங்களுடைய பிறப்பிலேயே வந்துடும். நகைச்சுவையாக எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாருடைய அன்பையும் பெறக்கூடியவங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். மட்டுமல்ல, இந்த குருத்துவ குணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பக்காவாக பொருந்தும். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு என்பதனால நல்ல ஒரு குரு எப்படி மற்ற எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போகிறாங்களோ அது மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் எல்லாத்தையும் நல்ல வழி நடத்திட்டு போகிறவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசிக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வண்டி வாகனங்கள் போதும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதுனால மனதில் ஒரு விதமான கவலை பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க. கோபப்பட்டு அவசரத்தில் எடுக்கிற முடிவு தப்பாயிரும். அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக யோசிங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் இடையூறுகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமைந்துடும். தொழிலில் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தடைப்பட்டு போய் நின்ன காரியம் கூட இப்போ தடை இல்லாமல் கூடி வரும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. அதே மாதிரி தடைப்பட்டு நின்ன திருமணமோ அல்லது குழந்தை பேரோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க வெற்றி. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். மேல் படிப்புக்காக நீங்கள் செய்கிற முதலீடு ஒவ்வொன்றுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும். வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக செல்லுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகக்கூடிய காலமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தொழிலில் மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய நஷ்டம் எதுவும் ஏற்படாது. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வேண்டா வெறுப்பா செய்த ஒரு காரியம் கூட இந்த டைம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வருகின்ற நாட்கள் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, இடமாற்றமோ இதெல்லாம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். கமிஷன் வியாபார தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலைச்சல் காரணமாக வெளியில் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வெளியில் கொஞ்சம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையும் இந்த டைம் அமைந்துடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க. கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வருகின்ற நாட்களில் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைத்தாலும் கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்தும். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருகின்ற வாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செய்து வரும் தொழிலில் கூட ரொம்ப கண்ணும் கருத்துமாக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. நஷ்டம் ஏற்படுற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருகின்ற நாட்களில் அவ்வளோவா ஏற்படாது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உறவினர்கிட்ட உதவி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உதவி செய்வாங்க. நண்பருங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எப்பவுமே நண்பர்கிட்ட வெளிப்படையாக பேசுடுவீங்க. இந்த டைம் வெளிப்படையாக பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சனி, சூரியன், சுக்கிரன் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு வழியில் கூட நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். பணிபுரிகிற இடத்துல கூட எதிர்பார்த்த அந்த இடமாறுதல்கள் அல்லது பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்துடும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணிச்சோ அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். போட்டிகள்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. பாக்கி கரெக்டாக வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரியோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற காலம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சனிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் வீட்லேயே கூட
காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை அன்னமாக இட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றமும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.